வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அல்லவா? குதிரைவாலி அரிசி பொங்கலுங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இந்த குதிரைவாலி அரிசி பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான சிறுதானியங்க. இதில நம்ம பொங்கல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா வயிறும் ஃபில்லாவும் இருக்கும். நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது. ஒரு 4, 5 டைம் நல்லா கழுவிட்டு, அந்த கப்பில் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேங்க. குக்கரில போட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷா வந்து கொத்தமல்லி சட்னி தான் பண்ணுறேன். தேங்காய் சட்னி எப்படி பண்ணுவோம்? அதே மாரி தான் நான் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ குக்கரில் போட்டு அந்த குதிரைவாலியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நெய் போட்டுட்டு கடுகு, சீரகம், இஞ்சி, பூண்டு பொங்கல் நம்ம எப்படி தாளிப்போம் அது மாதிரி தான் தாளிச்சிட்டோம்னா பொங்கல் ரெடி. அதுக்கப்புறம் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சட்னி ரெடிங்க. இது 2 காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் சட்னி, அது கூடவே கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட்டை எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த சிறுதானியங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸும் நடக்கும்.